அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா குடைமிளகாய் முட்டை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குடைமிளகாயில் என்ன பயன்கள் இருக்குன்னு பார்த்தா புற்றுநோய் வராமல் தடுக்குது, கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் குடமிளகா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு இதில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது காரம் இருக்காது. நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். 3 முட்டை. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் 1 நிமிஷம் மட்டும் வதங்கினா போதும். இது கூடவே நம்ம இந்த வெள்ளை பூண்டு தட்டி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் இப்போ நம்ம இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கவும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த சிக்கன் 65 மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இதிலே உப்பு இருக்கும். இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது காரமே இருக்காது இந்த பச்சை மிளகா. இது சும்மா நான் ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். இது 1 நிமிஷம் மட்டும் இந்த மசாலா வாடை போகட்டும். இப்போ நம்ம இந்த குடமிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த குடமிளகாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குடமிளகா சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி 2 நிமிஷம் வதக்குங்க. குடமிளகா ரொம்ப வதங்கக்கூடாது, அதோட க்ரன்ச்சினஸ் இருக்கணும். 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த உடச்சி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், சிம்மில் வச்சுக்கோங்க. உடனே கலந்து விட்டுறாம கொஞ்சம் நேரம் கழிச்சு கலந்து விடுவோம். இப்போ நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி இது எடுத்து கலந்துடணும். இதில் நம்ம லாஸ்ட்டாக இறக்க போகும்போது பெப்பர் தூள் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும்.
ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப கூட்டி வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். அவ்வளோதான், குடைமிளகாய் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இப்போது சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், வெந்தய குழம்பு, அப்பளம், குடைமிளகாய் முட்டை பொரியல். இந்த குடைமிளகாய் முட்டை பொரியல் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா வெறுவாயிலேயே சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.